நான் சரக்கு அச்சா அடிச்சா அச்சா ஆ. சொல்லி தொலை. மாந்தி எடுத்துருவேன். அதான் சொல்ல வந்தேன். குட் நைட். சாரி. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் டு யூ. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் 3 மாசம் கழிச்சு வாந்தி எடுப்பான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே வாந்தி எடுத்துட்டாளே. ஐயோ. என்னங்க? ஏங்க எழுந்துருங்க, விடிஞ்சிருச்சு. உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்ல டீ பிடிக்குமா? என்னமா அங்க சத்தம்? ஏன்டா காலங்கத்தால கத்துற? ஒண்ணும் இல்ல அத்தை. ஏங்க கத்துறீங்க? அத்தை நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? இப்போ நீ ஏமா கத்துற? உனக்கு என்னமா ஆச்சு? ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மா சும்மா. ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? காலையிலே அத்தை நம்மள பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? மண்ணாங்கட்டி. ஓ, காலங்காத்தால உனக்கு ரொமான்ஸ் வேற பண்ணுவாங்களோ? ரொமான்ஸ் இடுப்புல சரக்கு படல் இருக்கான்னு செக் பண்ணேன்டி குடிக்கார. என்ன நேத்து முழுக்க அன்னியன் மாதிரி இருந்துட்டு இப்போ அம்பி மாதிரி பம்புற? என்ன கதை? இல்லங்க, முன்னாடியே உங்ககிட்ட சொல்லும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏய் எந்திரி மோத. ஏய் உன்கிட்ட தான் பேசுறேன், எந்திரி. ஃபர்ஸ்ட் நைட் கேடு. ஏய் எல்லாம் சேர்ந்து நான் ஏமாத்திட்டீங்களா? மா மா ஏங்க மா எங்க நில்லுங்க. மா எங்கம்மா இருக்க? என்னடா பிரச்சனை? என்னன்னு ஒண்ணா பிரச்சனை? என்னடா என்னாச்சு? என்னாச்சா? சோலி முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஏன்டா அப்படி கத்துற? ஐயோ நான் கத்தலப்பா, நான் கத்தவே இல்ல. என்ன பெத்த தெய்வம் 2 இங்க நிக்கும் போது இந்த பொண்ணை என்ன கட்டி வச்சீங்க பாத்தீங்களா? உங்க காலை காட்டுங்க, நான் காலை விழுகிறேன். காட்டுங்க 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 காட்டுங்கப்பா, காட்டுங்கப்பா. ஏன்டா லூசு மாதிரி பேசுற? என்னடா பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனையாயோ? என் வாழ்க்கையே பிரச்சனை ஆகி போச்சியா? வாழ்க்கையே பிரச்சனை ஆகி போச்சு. இங்க பாரு, நீ ஒரு பொண்ணை என் தலையில கட்டி வச்சீங்களே, அது சாதா பொண்ணு இல்ல, பெருங்குடிகாரி. அவ நேத்து கழுத்து முட்டை குடிச்சிட்டு என் மேலே வாந்தி எடுப்பா. மோந்து பாக்குறியா? மோந்து பாக்குறியா? மோந்து பாக்குறியா? என்னமா சொல்ற இவன்? ஐயோ அம்மா மாமா, எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, என்கிட்ட மட்டும் கேளு, அவகிட்ட தயவு செஞ்சு கேட்காத. எதுவா இருந்தாலும் 1 to 1 கான்வர்சேஷன், புரியுதா? இல்ல அத்தை, அது வந்து நடிப்புமா, அத்தனையும் நடிப்பு. ஒருத்தரும் நம்பாதீங்க. நேத்து சரக்க போட்டு ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆடினா பாத்தியா? என் அண்ட சராசரமே ஆடி போச்சு. அது மட்டும் இல்ல, வாயை திறந்தா கேக்கல, வாயை திறந்தா கெட்ட வார்த்தை கொட்டும். அது எப்படி? நல்லா அருவியா கொட்டும்மா. என்னடா பேசுற? அவ ஏதோ விளையாட்டுக்கா பண்ணிருப்பாடா. விளையாட்டுக்கு நொட்னா இல்ல மாமா. வாய முறி. உன் அசிங்கமான வாயால எங்க அப்பா மாமான்னு கூப்பிடாத. இல்லங்க, நீங்க நிறைய பேசிட்டீங்க. இதுக்கப்புறம் நான் பேசினதா கரெக்டா இருக்கும். அத்தை, மாமா, நான் சொல்றத 2 பேரும் ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல. எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. நைட்டு சரக்கடிச்சாதான் தூக்கமே வரும். இல்லனா ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். என்னமா சொல்ற? சூப்பர் சூப்பர். ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும் நீ இவ அப்பா கிட்ட தான் கத்துக்கணும். அப்படி வளர்த்துருக்காப்ல. அமேசிங். இல்லங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இது எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள என்ன? அதுக்குள்ள இதுக்குள்ள இங்க பாரு, உன் விளக்கெல்லாம் எனக்கு ஒண்ணும் தேவையில்ல. உன்ன மாதிரி ஒரு குடிகாரி கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. வெளியே போடி. டேய் டேய் இருடா, பெரியவங்க அங்க இருக்கோம்ல, பேசிக்கலாம் இரு. அப்பா இவ குடிகாரிப்பா.
இங்க பாருங்க, எனக்கு எனக்கு நீங்க யாரும் தேவையில்ல. இது என் வாழ்க்கை, நான் தான் முடிவு எடுப்பேன். புரியுதா? என்ன பாக்குற? என்னடி பாக்குற? வெளியே போடி. வெளியே போன்றல. கல்யாணமான ஒரே நாள்ல அந்த பொண்ணு வீட்டு விட்டு அனுப்புனா அவங்க வீட்ல நம்மள என்னடா நினைப்பாங்க? இது பொண்ணு இல்ல, சாக்கடை. ஒரு நாள் கூட இவ கூட என்னால வாழ முடியாது. ஏய், வெளியே போடி. என்னங்க, உங்க கோவம் நியாயமானதுதான், எனக்கு புரியுது. தப்பெல்லாம் என் மேலதான். ஓ, இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு உங்களை பார்த்ததும் பிடிச்சிருச்சு. அம்மா தாயே, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நேத்து நைட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். தயவு செஞ்சு வெளியே போய், வெளியே போடி. ஏய், போடி. டேய், போடி, வெளியே போடி. ஒரு நிமிஷம். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எல்லாம் முடிஞ்சு. வெளியே போடி, குடிகார குக். எல்லா காசும் முடிஞ்சு போச்சு. இப்போ சம்பளம் வரது 28 நாள் இருக்கு. வீட்டில் கேட்டுருமா? நேத்தான் கல்யாணம் ஆச்சு, நியாயப்படி வந்திருக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து உட்காந்துருக்கான், எவனையுமே காணாமே. டேய் டேய், சும்மாறா. டேய், உனக்கு நேத்து என்ன கல்யாணம் ஆச்சு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்க? டேய், பேசாமறா. டேய், உன் பொறுப்பு ஒரு அளவு மாதிரி இல்லையாடா? இங்க பாரு, நானே கடுப்புல இருக்கேன், பேசாம இரு. கடுப்புல இருக்கியா? மச்சான், நேத்து உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, நியாயமா பார்த்தா நீ மூடா தான் இருக்கணும். மக்கள் சூடா இருக்க. டேய், பேசாமறா. எரிச்சல கிளப்பிட்டு. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. டேய் சொல்றா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா. டேய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? டேய், என்ன உனக்கு எல்லாமே உனக்கு சொல்லணுமா? உன் வேலையை பாரு. சரி, இவன் அக்கறையில் கேட்டா. டேய் 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 டேய், தயவு செஞ்சு சொல்லு மச்சான், என்னால கேட்காம இருக்க முடியல மச்சான். ப்ளீஸ் மச்சான், சொல்லு மச்சான். டேய், என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? இல்ல மச்சான், நேற்று வேற உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, எல்லாம் நல்லபடியா ஸ்மூவ் முடிஞ்சுல? எதுவும் நடக்கல. எதுவும் இல்லைனா? ஆமா. ஏன்டா? என் பொண்டாட்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டி ஒரு குடிகாரி மச்சான். குடிகாரி. குடிகாரி. குடிகாரியா? என்னடா வந்துச்சு? பர்மிஷன் இல்லாம என் சுண்டு விரல் கூட உன் மேல படாது.
என்னடா சொல்ற? அதான் மச்சான், இதுக்கு ஒரே சொல்யூஷன் டிவோர்ஸ் தான். டேய் என்னடா இது? கல்யாணமே ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள டிவோர்ஸ் வேணும்னு சொல்ற? பின்ன காலம் பூரா கண் கலங்காம பார்த்துப்பேன்னு சொல்லி என்ன கண் கலங்கி வாழ சொல்றியா? இது செட் ஆகாது மச்சான், செட் ஆகாது. ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு என்னெல்லாம் பண்ணுவானோ இவ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா மச்சான். ஒரு குவார்டர் அடிச்சதுக்கே இந்த அலம்பல்னா உடம்புல ஆல்கஹால் ஏற ஏற என்னெல்லாம் பண்ணுவா? நினைச்சாலே கேவலமா இருக்கு. சி, நீ ஏதோ அவசரத்துல முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சு முடிவு. டேய் நீ என்ன குடிக்கார மாதிரி பேசிட்டு இருக்க? எப்படி கண்டுபிடிச்சா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க பாரு மச்சான், ஒரு மனுஷன் குடியும் குடுத்தனமா வாழலாம், ஆனா குடிக்காத காம் டவுன். ஓகே, குடிகாரி கூட எல்லாம் வாழ முடியாது மச்சான். இந்த டிசிஷன் பெரிய பெரிய டிசிஷன்ரா. நீ என்னமோ டூ ஏர்லியா திங்க் பண்றேன்னு தோணுது. ஏன்டா அவன் கல்யாணமாயி டிவோர்ஸனா பொண்ணு கூட புதுசா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். தங்கச்சிக்கு குடி பழக்கம் இருக்கு, அவ்வளவுதானே. இவ்வளோ ஏன் நம்ம ஆஃபீஸ்ல டீம் விட்டு போறோம், இவ்வளோ குடிக்கிறது இல்லையா என்ன? அது சோஷியல் ட்ரிங்கிங்டா. இவ குடிக்கலன்னா தூக்கம் வரலன்றா, அடிக்ஷன் வியாதி. ஃபர்ஸ்ட் அவன் ஏன் குடிக்கிறான்னு கேட்டியா? அதானே கேட்டிருக்க மாட்டேன். டேய் அவன் குடிக்கிறதுக்கு வேலையை ரீசன் இருக்கும்டா. உர்றா சும்மா மண்ணாங்கட்டி. குடிக்கிறதுக்கு என்னடா வேலிட் ரீசன் இருக்க போது? எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு. இங்க பாரு, இந்த காலத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்களை எல்லாத்துலயும் போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரீசன். முதல்ல நீ எதுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க? நான் ஃப்ரெண்டு. இங்க பாரு, நீ அட்வைஸ் பண்றது நிப்பாட்டு. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருந்தா அப்புறம் நீ பேசுவ. டேய் உனக்கு கிடைச்ச மாதிரி பொண்டாட்டி எனக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, இந்த உலகத்திலேயே சந்தோஷமானாலும் நான் தான். என்னடா லூஸ் மாதிரி பேசுற? சரக்கு அடிக்கிற பொண்டாட்டில யாருக்கு கிடைக்கும் சொல்லு? அந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறதெல்லாம் வரண்டா, வரோம். டெய்லியும் குடிக்கலாம் தெரியுமா? இந்த உலகத்துல கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற ஒரே பிரச்சனை பொண்டாட்டி பேச கேட்க மாட்டாங்கிறதா. அதானே. இதை குடிக்கிற பொண்டாட்டின்னு வச்சுக்குவேன், நீ உட்காருனா உட்காரும், எந்திரினா எந்திரிக்கும். நீ அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி உலகத்தையே ஆடலாம்டா. அது எப்படிரா கண்ட்ரோல் பண்ணி உலகத்தையே ஆட முடியும்? இப்ப சொல்றேன் கேளு. நம்ம ஆபீஸ்ல பாண்டா இருக்கான்ல, ஆமா, அவன் என்ன எவ்வளவு திட்டுவான். கௌதம் சார். மோகன். மோகன் பேர்ல என்ன இருக்கு மோகன்? நீங்க வயிற்றுக்கு சோறு தான் தின்றீங்களா இல்ல கேண்டீன்ல வேற ஏதாவது நோண்டி தின்றீங்க? ஆமா, எது கையில லேப்டாப் வச்சு நின்னுக்கிறீங்க? சார் இது பிளான். அதுல என்ன மயிர் இருக்குன்னு என்கிட்ட காட்டுறீங்க? அறிவில்ல என்ன மோகன் முழிக்கிறீங்க? கையை காட்டுங்களேன். எப்போதும் போல தொடச்சினே போங்க. இனிமே உள்ளே வராதீங்க, போங்க. ப்ராஜெக்ட் பண்றது வாக்கு இல்ல வந்துட்டானுங்க, போயா. சார் இந்த ப்ராடக்ட்டோட பிளான் நல்லா இருக்குங்க சார். நான் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொல்லட்டுமா? இந்த கம்பெனியும் நீங்களும் நல்லா இருக்குன்னா ஒரு விஷயம் பண்ணோம். சொல்லுங்க சார். கண்டிப்பா நான் பண்றேங்க சார். கண்டிப்பா நீங்க ரிசைன் பண்ணிட்டு கிளம்புங்க. டேய் அப்புறம் என்ன சட்டை கூட இன் பண்ணாம எதுக்கு ஆபீஸ்க்கு வரீங்க? சும்மா எத்தனை முறை சொன்னாலும் உங்களுக்கு அறிவே வராதுல்ல. போய் கேண்டீன்ல கீரை குழம்பு இருக்குது, சாப்பிட்டு படுங்க. குழம்பா சார்? சார் ஐயோ எந்த தெய்வமே நீ வெளியே நீ மச்சான் இங்க பாரு, ஒருத்தர் நம்ம மேனேஜர் மாதிரியே இருக்கா. நான் தானே அது ப்ராஜெக்ட் பண்றானா இங்க வந்து போன்ல ரீல்ஸ் பாத்துக்கிறேன். போ முதல்ல. இவனெல்லாம் எதுக்கு வேலைக்கு ஏத்தாங்கன்னே தெரியல. ஆஃப் ய டூல்ஸ் அக்கார்டிங் ஃபார் எவ்ரி ஃபேமிலி இன்க்ளூடிங் சார். பாப்புலரா இருக்கும் சார். என்னடா பிளான் இது? மூஞ்சி மாதிரியே இருக்குது, தூக்கிட்டு போ. ரொம்ப கேவலமா கழுவி ஊத்துவான். ஆனா அவன் சரக்கு அடிச்சா என் முன்னாடி எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படி இருப்பான்? காமிக்கிறேன், லைவ் எக்ஸாம்பிள். கால் பாண்டா. என்ன பண்ண போறான்? ஹலோ பாண்டா. சொல்றா தண்டச்சோறு. ஏய் உன்கிட்ட இந்த ரிப்போர்ட் வாங்கத்துக்குள்ள ஏன் தாலி அறுதுடா? உன்னாலதான் முடியல, அப்புறம் எதுக்கு தோல் மேல தூக்கி போட்டு கரெக்டா ஆபீஸ்க்கு டைமுக்கு வந்துடுற? நீ எதுக்கு வரேன்னு தெரியும்டா. காபி ஷாப்ல உட்காரத்துக்கு ஜோதி கூட கடல போட்டு இருப்பா அதானே? வாங்க சம்பத்துக்கு கொஞ்சமாவது வேலை செய்யடா பாண்டா. உனக்குலாம் சூடு சொன்ன இருக்குதா இல்லையாடா? ஆனா நான் ஆபீஸ்ல கால் பண்ணல, பர்சனலா கால் பண்ணிருக்கேன். சரக்கு போலாமா? கம் அகைன். ஆமா பாண்டா, மைண்ட் ஃபக்கா இருக்கு, அதான் சரக்கு போலான்னு இருக்கேன். வரையா? ஓகே தான், ஆனா ஈவினிங் எம்டி கூட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கே. பாண்டா நீ வரையா? தனியாக அடிக்குமா? வரேன். வாட் ஆஃப் டைம்? டைம் என்ன சொல்லலாம்? ஒரு 7:30.
ஓகே ஓகே ஓகே. பாண்டா 7:30. 7:30 நல்ல நேரம். ஓகே டன், வரேன். பாண்டா வில் பி தேர் ஷார்ப்லி. பாத்தில. சரி மச்சான், ஈவினிங் நீயும் வந்துரு. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது நல்லா புரியும். ஓகே வரேன். மோகன் என்ன பண்றீங்க? தண்ணி. என்ன நீங்க தண்ணிலாம் ஊத்திக்கிட்டு வைங்க மோகன். ஆரம்பிக்கலாமா? யா பண்ணா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டியூட், நீங்க சாப்பிடல? பாண்டா அவன் டீ ஹோட்டல்ல இருப்பான்டா, என் டிராப் பண்றதுக்காக வந்தான். நீங்க அடிங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. Cheers. Cheers. இரு. கௌதம் சார், மோகன் சார். மோகன் இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. ப்ரோ சிப்ஸ் பிரிங்க, சும்மா தானே இருக்கிறீங்க? அந்த இந்தாங்க சார். பிரிங்க. Cheers. Cheers. சிப்ஸே பிரிக்க மாட்டேறா, அப்புறம் எப்படி மாத்தலாம்? இந்தாங்க சாப்பிடுங்க. சிப்ஸ். பாண்டா ராவாவா குடிக்கிறீங்க? என்ன மோகன், ராவானாலே குடிக்கிறது தான், அப்புறம் என்ன ராவா குடிக்கிறீங்களேன்னு கேக்குறீங்க? கரெக்டா டியூட்? குடிங்க. சாரி டியூட். ஓகே ஓகே. டேய் டைம் ஆகுதுடா. மோகன் உங்களுக்கு மேனேஜர்னா உனக்கு நான் அவ்வளோ இருப்பான். இந்த ஆஃபீஸ் உங்க அப்பா வச்சு விட்டாடா. உன் இஷ்டம் பேசிக்கிட்டே இருக்க. சாரி மகன், சாரி. நீ என்னோட பாலிய ஸ்நேகிதன். நான் உன்னை ஆபீஸ்ல அப்படி திட்டிட கூடாது மகன். என்னை மன்னிச்சிரு மகன், மன்னிச்சிரு. டேய் என்னடா இது? தப்புதான் மகன். இப்போ வந்து கெஞ்சற ஏண்டா ஆஃபீஸ்ல அந்த பேச்சு பேசுற? டேய் அடி மகன், நல்ல 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 அடி மகன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். எது சொன்னாலும் கேக்குறியா? கேக்குறியா மகன்? என்ன சொன்னாலும் கேக்குறியா? என்ன சொன்னாலும் கேக்குறேன். அப்ப நீ என்ன பண்ற? எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடு. டான்ஸா? ஆடு. ஆடு மகன், ஆடு. என்ன பாக்குற? ஆடு. I am a little star, அவன் நான் சூப்பர் ஸ்டார். ஆனா சுட்டி பையன். I am a little star, அவன் நான் சூப்பர் ஸ்டார். ஆனா சுட்டி. மகன், நான் தான் நீ சொன்னதெல்லாம் செய்யல, அப்படியே அடிக்கிற. ஆபீஸ்ல வேலை செய்யாம வந்து திட்டுறீல? டேய் நானும் அடிக்க மாட்டேன். அறா டியூட், அதான் மோகன் சொல்றாருல, அடிங்க டியூட். இல்ல சார் வேணாம் சார். அடிங்க டியூட். ஐயோ சாரி சார் தெரியாம அடிச்சிட்டேன். சாரி சார். அப்புறம் என்ன பண்ற? வெடி வச்சு மறிச்சு விடணும். ரீல் பாத்திருக்கீல, அந்த மாதிரி பண்ணு. பண்ற. வெடி வச்சு மறிச்சு விழு. டேய் நீயே வெடி வச்சு நீயே எப்பரா மறிச்சு விழு? வாடா. நான் விழுறேன். வெடி வச்சு மறிச்சு விழு. பாத்தில ஆபீஸ்ல என்ன கெத்தா சுத்திட்டு இருந்த நாய் கொஞ்சம் சரக்கு உள்ள போச்சு. நான் சொன்னா என்ன சொன்னாலும் கேட்பான். ஆமாண்டா, நீ சொல்ற எல்லாத்தையும் அப்படியே பண்றாரு. அதான் இதான் பொண்டாட்டி பண்ண சொல்றேன். மச்சான் இத பண்ண வச்சா எனக்கு என்ன லாபம்? டேய் பைத்தியக். டேய் இந்த மாதிரி இல்லடா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி நீ நேரா வீட்டுக்குள்ள போற. தங்கச்சிங்க குளிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு 2 பெக்கு போட்டதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்ற? மோனிகா பாலோஜி சாங்க்கு ரீக்ரியேட் பண்ணலாம்னு சொல்ற. அப்ப என்ன நடக்கும்? சிரிப்பு வருதுல? நல்லா இருக்குல்ல? ஆமா நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாதாரண பொண்டாட்டி கேட்டா பண்ணுவாளா? சராசரி மனுஷனுக்கு கிடைக்காத எல்லா சந்தோஷமும் சரக்கு அடிக்கிற பொண்டாட்டி கிடைக்கும். அதுதான் சரக்கோட மகிமை. இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ ஏன் டிவோர்ஸ் பண்ற? ஏய் மோனிகா பாலோஜி சாங் டான்ஸ் ஆடுறா. மோனிகா டம 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 டம்ம டம 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 டம்ம டம டம டம் 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 சிக்கி கிச்சிமா மோனிகா I love you மோனிகா சிக்கி கிச்சிமா
மச்சான், நான் ஒரு- அர்றா. நான் ஒரு- நல்லதாடா, எதுக்குடா மச்சான், அடிக்கிற? நல்லா ஜாலி.